ஹாய் நண்பன்பே, நான் உங்கள் திரையபாண்டி. இது நம்ம திரையபாண்டி 2001. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வயநாட்டில் ஏற்பட்ட அந்த கோர சம்பவத்துடைய முக்கிய காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பல நியூஸ் சேனல்ஸ் சொல்லாமல் இருக்கிற, அதாவது பூச்சி முழுகிற அந்த விஷயத்தை நான் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ரைட், ஜூலை 30 நள்ளிரவு 2 மணி அளவில் இந்த கோர சம்பவமானது நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, வயநாடு என்ற மாவட்டத்தில் மலைப்பகுதியில் ஏற்பட்ட அதிகப்படியான மழைப்பொழிவின் காரணமாக காற்றாற்று வெள்ளமானது ஏற்பட்டிருக்கு. இதனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மண்ணரிப்பு ஏற்பட்டு அதில் நிலச்சரிவானது நடந்திருக்கு. இதனால் முண்டகை அப்படின்ற ஒரு கிராமமே மண்ணோட மண்ணாக உள்ளே போயிருந்திருக்கு. இதில் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட மக்கள் மண்ணோட மண்ணாக போயிருக்காங்க. இதில் 2 ஸ்கூல் இருந்திருக்கு. அதில் 55 மாணவர்களும் கணக்கு இந்த பகுதியில் சொல்லப்படுது. இந்த மாணவர்களுடைய இப்போ கண்டெடுக்கப்பட்ட மாணவர்களில் மட்டும் 25 பேர் கண்டெடுத்துருக்காங்க. மிச்ச பேர் மாயமாயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மாயம் மீன்ஸ் கண்டுபிடிக்கலை. ஸோ எப்பவுமே நியூஸ் சேனல்ஸ் கணக்கு அப்ராக்சிமெண்ட்டாக தான் இருக்குமே தவிர அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ இது ஒரு தோராயமான மதிப்பு, இதுக்கு மேலேயும் கூட இருக்கலாம். என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு அவங்களுக்காக ஒரு சின்ன ப்ரேயர், ஒரு நிமிஷம் எனக்காக மௌன அஞ்சலி அவங்களுக்காக செலுத்திக்கங்க. ரைட், இது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து சூரல்மலை அப்படின்ற பகுதியை கடந்த 5 மணி அளவில் போய் இந்த காட்டாற்று வெள்ளம் போய் அங்கேயும் சேதத்தை ஏற்படுத்துது. ரெஸ்கியூ டீமும் ஆர்மி படையும் அங்கே இறங்குது. சூழல் இவங்க நினச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனால் பார்க்கும்போது தான் தெரியுது, இவங்க எதிர்பார்க்காத விதத்தில் அந்த இடமே சீர்குலைஞ்சு போயிருந்திருக்கு. இதில் மக்களை வெளியெடுக்கிறதுன்றது ரொம்பவே ரிஸ்காக இருந்திருக்கு. ஸோ இதில் தனிப்பட்ட மனிதர்கள் மட்டும்தான் அதில் போகிற மாதிரி இருக்க தவிர கடந்த கனரக வாகனங்கள் எதுவுமே அங்கே போய் காப்பாற்றுற மாதிரியே இல்லை. உடனே தீவிரமாக பணியில் இறங்கி அதில் மக்களை இறக்குற, அதாவது மக்களை மீட்டெடுக்கிற வழியில் இராணுவ படையானது இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட 300லேருந்து 400 வரைக்கும் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்கு. இது இத்தனை நாள், அதாவது ஜூலை 30லேருந்து இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் இது முண்டகைன்ற பகுதியில் மட்டும்தான் இந்த கணக்கானது நடந்துட்டு இருக்க தவிர சூரல்மலை அப்படின்ற பகுதியில் இன்னும் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்ற விஷயமே தெரியல. ஏன் அப்படின்னா, முண்டகை என்ற பகுதிக்கும் சூரல்மலை என்ற பகுதிக்கும் இணைக்கிற அந்த பாலமானது இல்லாமல் போயிடுச்சு. அதனால இராணுவ படையானது அங்கே போகிறதுக்கு சிரமப்படுறாங்க. ஹெலிகாப்டரில் தான் போயிட்டு இது வரைக்கும் பணியானது தொடங்கிட்டு இருந்திருக்கு. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கடந்த 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட வெள்ளி அப்படின்ற அந்த பால கட்டுமான பணியை இராணுவ படையானது தொடங்கி, அதாவது இராணுவ படை என்ன அப்படின்னா சென்னை இன்ஜினியரிங் டீம் அதில் பணியாற்றிருக்காங்க. இது கடந்த 31 மணி நேரத்தில் 120 அடி பாலமானது, இரும்பு பாலமானது கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா கனரக வாகனங்கள் அங்கே சென்று அந்த சூரல்மலை பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரத்தையும் மக்களையும் மீட்கிறதுக்கு எளிமைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நியூஸ் சேனல்ஸ்லாம் இப்போ உங்ககிட்ட காமிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நிலச்சரிவு ஏற்பட்டு இந்த விஷயம் நடந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கெட்லைன்ஸில் எல்லா இடத்துலையும் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க சொல்கிற விஷயத்தை நோட் பண்ணீங்க அப்படின்னா, நிலச்சரிவு மட்டும்தான் இருக்குமா தவிர மற்ற விஷயங்கள் இருக்காது. ஏன் அப்படின்னா, நிலச்சரிவால் இந்த பகுதி அழிஞ்சு போகலை. அதுக்கு முக்கிய காரணம் காட்டாற்று வெள்ளம். அதுக்கு காரணம் மழைப்பொழிவுனால காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டு நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்க தவிர தானாகவே நிலச்சரிவு ஏற்பட கிடையாது. இது எதற்காக இவங்க இப்படி காற்றாற்று வெள்ளத்தை அதிகமாக மென்ஷன் பண்ணாமல் இந்த நிலச்சரிவை மட்டும் மென்ஷன் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த சம்பவத்திற்கு முதல் முக்கிய காரணமே கவர்மெண்ட் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இன்னும் 1800 வருஷங்களில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கல. இன்னைக்கு நம்ம 2024 வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி படி நம்ம எவ்வளவோ முன்னேறி இருக்கிறோம். எங்கே மழைப்பொழிவு அதிகமாக இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இன்னும் சொல்ல போனால் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னும் சொல்ல போனால் இதுக்கு முக்கிய இன்னொரு காரணம் என்ன இருக்குது அப்படின்னா,
எந்த பகுதிகளில் மக்கள் வசிக்கணும் அப்படின்றத அனுமதி கொடுக்கறதே இந்த நம்மளுடைய கவர்மெண்ட் தான். இந்த கவர்மெண்ட் கரெக்டாக இந்த பகுதியில் காற்றாற்று வெள்ளம் ஏற்படக்கூடிய அந்த ஆறு ஓடுகின்ற பகுதியில் மக்கள் வசிப்பதற்கான அனுமதியை எப்படி கொடுத்தாங்க அப்படின்றது தெரியல. இன்னும் வடிகால்கள் அமைப்புன்றது ப்ராப்பராக அந்த இடத்துலயே இல்லை. இதே மாதிரி நம்ம சென்னையில் இருந்துச்சு. அந்த வடிகால் அமைப்பு இல்லாதனால தான் ஒரு சிறு மழை துளிக்கேவும் சென்னை வந்து மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்னைக்கு சொல்கிறேன், வேணா அடிச்சு சொல்கிறேன், நீங்கள் வேணா எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய மழைப்பொழிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, மிகப்பெரிய மழைப்பொழிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா சென்னைன்ற ஒரு சிட்டியே இருக்காது. எதனால் அப்படின்னா கரெக்டான ப்ராப்பரான வடிகால் அமைப்பு இல்லாத ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா நீர்நிலைகளில் இந்த மாதிரி வீடு கட்டுவது. இதை வந்து தான் இங்கேயும் அந்த சேம் இது நடந்திருக்கு. இந்த கவர்மெண்ட் இவ்வளவு அலட்சியமாக இருந்தனால மட்டுமே இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இதை முன்கூட்டியே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இப்படி ஏற்படக்கூடிய சம்பவத்தை உணர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தி முகாமுக்கு அனுப்பி வச்சிருக்கணும். இந்த கவர்மெண்ட் வந்து அதை செய்யலை. இது எந்த ஒரு நியூஸ் சேனல்ஸும் பேசலை, சொல்லவும் மறுக்குது இல்லையா? இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு 5 மணி அளவில் தான் அங்கே சூரல் மலை அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டு அங்கே போய் பாதிப்பு ஏற்படுது. இங்கேருந்து அங்கே வரைக்கும் தகவல் அது வரைக்கும் போகாமல் தான் இருந்திருக்கு. ரொம்ப லேட்டாக போய் சென்றடைஞ்சு அவங்க வெளியில் வர நிலையில் அங்கே பாதிப்பானது மீண்டும் ஏற்பட்டு விட்டது. இதுக்கு என்னை பொறுத்தவரை இதுக்கு முதல் முக்கிய காரணமே கவர்மெண்ட்டை மட்டும்தான் நான் சொல்லுவேன். கவர்மெண்ட்டோடைய செயல்கள்னால மக்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறோம், யாரும் பாதிக்கப்பட போகிறது இல்லை. நினச்சி பாருங்கமே, 400 உயிர்கள் 2 மணி அளவில் நள்ளிரவில் தூங்கிட்டு இருந்திருக்கோம். என்ன மைண்டில் நினச்சிட்டு என்னத்தை நாளைக்கு பொழுது எப்படி இருக்க போகுதுன்னு நினச்சிட்டு ஒரு இரவை கழிக்கிறதுக்கு இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்ற என்ன நடக்குது அப்படின்னு ஒரு உணர்வுக்குள்ளேயே அவங்க வந்து மண்ணுக்குள்ளே மண்ணாக போயிருக்காங்க. அந்த பச்சை குழந்தைகள் வந்து அந்த ஸ்கூல் படிக்கிற அந்த சின்ன குழந்தைகள்லாம் என்னென்ன நான் பெரிய ஆளாகி என்னெல்லாம் ஆகணும்னு கனவு கணிச்சோ தெரியலை. அவங்கெல்லாம் இன்னைக்கு இல்லை. இதுக்கு காரணம் வந்து இயற்கை கிடையாது, நம்ம மக்கள் தான், நம்மளுடைய கவர்மெண்ட் தான். ஸோ உங்கள் நான்